ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேச்சூஸ் ரைட்டிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாபிக் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக மெமரைஸ் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கேன் ஐ சிட் ஹியர்? நான் இங்கு அமரலாமா? நான் இங்கு அமரலாமா, அதாவது சிட் உட்காரலாமா அப்படிங்கிறதுக்கு கேன் ஐ சிட் ஹியர் அப்படி நம்ம கேட்கணும். செகண்ட் ஒன் வந்து மே ஐ கமின்? நான் உள்ளே வரலாமா? உள்ளே வரலாமா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா மே ஐ கமின் அப்படின்னு கேட்கணும். தேர்ட் ஒன் வந்து நோ யூ கெனாட்? இல்லை, உன்னால் முடியாது. நோனா இல்லை, யூ அப்படின்னா உன்னால், கெனாட்னா முடியாது. ஸோ நோ யூ கெனாட் அப்படின்னா இல்லை, உன்னால் முடியாது. ஃபோர்த் ஒன் யூ குட் நாட் டூ தட்? நீங்கள் அதை செய்ய முடியாது. யூ குட் நாட் டூ தட், நீங்கள் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா யூ குட் நாட் டூ தட் அப்படின்னு சொல்லணும். ஃபிஃப்த் ஒன் வந்து எஸ் ரியலி, ஆம் உண்மையில். பேச்சுவார்த்தையில் நம்ம ஆம் உண்மையிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து எஸ் ரியலி அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆம் உண்மையில் அப்படின்னா எஸ் ரியலி. சிக்ஸ்த் ஒன் வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது மிகவும் முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ யூ குட் நாட் டூ தட் அப்படின்னா நீங்கள் அதை செய்ய முடியாது. எஸ் ரியலி, ஆம் உண்மையில். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது மிகவும் முக்கியம். செவன்த் ஒன் திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட், இது மிகவும் கடினம். டிஃபிகல்ட்னா கடினம், வெரினா மிகவும். ஸோ இது ரொம்ப கஷ்டம், இது மிகவும் கடினம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எய்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வேலை செய்யாது. திஸ் டஸ் நாட் ஒர்க். ஒரு பொருள் வந்து ஒர்க்கே ஆகலை, இது வேலை செய்யாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து திஸ் டஸ் நாட் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி நீங்கள் சொல்ல தான் வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். நைன்த் சென்டென்ஸ் தேர் ஆர் த சேம், அவை ஒன்றே. சேம்னா ஈக்குவல், ஒன்று. ஸோ தே ஆர் த சேம் அப்படின்னா அவை ஒன்றே அப்படின்னு சொல்லணும். ஸோ தே ஆர் த சேம் அப்படின்னா அவை ஒன்றே. டென்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they will be right back, அவர்கள் திரும்பி வருவார்கள். அவர்கள் திரும்பி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be right back, they will be right back அப்படின்னு சொல்லணும். 11th ஒன் வந்து that's too much, அது மிக அதிகம், இது ரொம்ப அதிகமாக இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா that's too much அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அது மிக அதிகம் அப்படின்னா that's too much. அதே மாதிரி சேம் தான் 12th வந்து தட்ஸ் டூ மெனி, அதுவும் பல. மெனினா பாருங்கள், மச்சுனா அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், மிக பல. ஸோ அதுவும் பல, தட்ஸ் டூ மெனி அப்படின்னா அதுவும் பல. ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான், டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 13th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ஃபேர், அது சரியில்லை. தயவு செஞ்சது சரியில்லை ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து அழகாக தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லுங்களேன். இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன சென்டென்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாகவே இங்கிலீஷ் பேசலாம். 14th சென்டென்ஸ் தட்ஸ் லுக் கிரேட், அது நன்றாக இருக்கிறது, அது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து தட்ஸ் லுக்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லணும். 15th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், உங்கள் உதவிக்கு நன்றி. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், தேங்க்யூன்னு சொல்லுவோம், தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் உதவிக்கு நன்றி அப்படிங்கிறத வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னா உங்கள் உதவிக்கு நன்றி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் சென்டென்சஸ் தான். கண்டிப்பாக வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேசிக் சென்டென்சஸ். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், தவறாமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.